லாக்அப் பண்ணணும் எல்லா ஆட்சியில தான் நடந்திருக்கு, இங்க மட்டும் நடக்கல. இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக நடந்திருக்கு. இல்ல இல்ல அதை விட மோசமா ஒன்றும் நடக்கல, இதை விட மோசமா முன்பு நடந்திருக்கு. சார், நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் போராடக்கூடிய மாணவர்கள் போராடல. டெல்லியில ஒரு சிலர் ஊடுருவல் ஏற்படல, ரவுடிகள் தான் போராடுறாங்கன்னு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டுறாரு. இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா மாணவர்கள் மனதுக்குள் ரவுடித்தனம் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவரும். நான் அந்த கலவரம் நடைபெற்ற இடங்கள் எல்லாவற்றுக்கும் சென்றிருக்கிறேன். 90 விழுக்காடு 99 விழுக்காடு மாணவர்கள் தான் இதிலே போராடினார்கள். பழியை சமூக விரோதிகள் என்றும் ரவுடிகள் என்றும் சொல்வது மாணவர்களை சமூக விரோதிகள் என்கிறாரா, ரவுடிகள் என்கிறாரா? இப்படி பேசித்தான் பல நேரங்களில் அரசாங்கங்களுக்கு பேராபத்து வந்திருக்கு. இப்படி பேசுறவங்கனால நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லது. சார், டெல்லியில போராடுறவங்கள மத்திய காவல்துறை, டெல்லி காவல்துறை எல்லாம் தாக்குதல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறோம். ஆனால் தமிழகத்தில் போராடக்கூடிய மாணவர்களையும் கல்லூரி வளாகத்திற்குள்ள சென்று இழுத்துட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. காவல்துறை அத்துமீறி செல்வதை நாங்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம். காவல்துறை தங்கள் சட்ட வரம்புகளை மீறி அவர்கள் அத்துமீறி சென்று ஜனநாயக உரிமையின்படி போராடுகிறவர்களை அடக்க நினைத்தால் அது விபரீத விளைவுகளிலே தான் கொண்டு போய்விடும். அப்படி அதில் ஈடுபடுகிற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.